பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா, வீட்லயே லிப் பாம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து காய்ச்சி தான் வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம ஃப்ரீ அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு மீதி நேரம்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பனிக்காலம் வந்துருச்சு. ஸோ உதடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பு வரும். ஸோ உதடு ரொம்ப இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால உதடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட நேச்சுரல் கலர் நல்லா பிங்காக மாறிடும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே வந்து லிப் பாம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பீட்ரூட் 2 எடுத்து வச்சுருக்கேன். விட்டமின் இ கேப்சூல் 1 தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அதாவது 1.5 டீஸ்பூன். இவ்வளோ தான். வாங்க சூப்பராக ஹோம்மேட் லிப் பாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவிக்கலாம். ஆல்ரெடி ஒன்று நான் சீவி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா உதடு நல்லா வந்து நேச்சுரல் கலர் கொடுக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காததுனால சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. நல்ல உதடு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலருக்கு மாறிடும். இது மாதிரி ஃபுல்லாக தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். நம்ம வந்து டைரெக்டாக இதை அப்படியே பிழிஞ்சு கூட சாறு எடுக்கலாம். பட் இருந்தாலும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம சாறு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போ கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. தண்ணியே சேர்க்க தேவையில்லை, துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அதில் இருக்கிற அந்த தண்ணியிலே இது நல்லா அரைப்பட்டுடும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்துக்குவோம். இதை மறுபடியும் மிக்சியை வந்து கழுவி அதெல்லாம் செய்யக்கூடாது. இதில் என்ன எசன்ஸ் வருதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக வருதுன்னு. அப்படி கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். துள்ளி கூட தண்ணி கிடையாது. அதில் இருக்கிற அப்படியே நம்ம வந்து அரைச்சி அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை திருப்பி ஒரு டைம் வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம டீ வடிகட்டி வச்சு திருப்பி ஒரு டைம் வந்து வடிகட்டி எடுத்துக்குவோம். அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ 2 வாட்டி வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சிடலாம். இதை நான் வந்து இரும்பு கடாயில் தான் வைக்க போகிறேன். இரும்பு கடாயில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த இரும்பு சத்தும் வந்து நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அதனால நம்ம வந்து இதை இரும்பு கடாயில் ஊற்றிக்கலாம். நம்ம இரும்பு சட்டியில் நல்ல சட்டி சூடாக இருக்குது, அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சு நல்லா இந்த மாதிரி திக்காக வரணும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வரட்டும். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும். அந்த பீட்ரூட் ரொம்ப தண்ணியாக இருந்தது, அப்படியே நல்லா திக்காக மாறிடுச்சு. ரொம்ப சுண்ட விட வேண்டாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், வேஸ்லின்னு, விட்டமின் இ கேப்சூல்லாம் சேர்க்குறப்ப நமக்கு வந்து கரெக்டான பதம் வந்துடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த கடாய் ரொம்ப சூடாக இருக்குது. எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா தாராளமாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ண முடியும். ஓரளவுக்கு வந்து சூடு குறைஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கூட இல்லை, சின்ன டீஸ்பூனில் கொஞ்சமாக நம்ம வந்து வேஸ்லின் இதில் வந்து சேர்த்துக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். இதுவும் நல்லா இங்கே பனிக்கு நல்லா உறைஞ்சிருக்கு. இந்த தேங்காய் எண்ணெயை நான் இதோட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு விட்டமின் இ டேப்லெட் சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த டேப்லெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்க 1 போதும். ஏன்னா நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டி தான் செஞ்சுருக்கோம். இது 1 சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். விட்டமின் இ டேப்லெட் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வேஸ்லினும் பார்த்திங்கன்னா நம்ம உதட்டுக்கு நல்லா வந்து பளபளப்பை கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் எப்பயுமே மாய்ஸ்சரைசர் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது 3 கலந்து நம்ம செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம லிப் பாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ண அந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளோ திக்னஸாக ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை வந்து நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஜார்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது, எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இதில் வந்து இதை நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். தினம் காலையிலையும் சாயங்காலம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லிப்ஸ் வந்து நல்ல கலராக மாறிடும்.
நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு படுத்துட்டு காலையில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லிப்பு வந்து அந்த கருமையெல்லாம் இருந்ததுன்னா மாறி நல்லா பிங்காக மாறிடும். இதை வந்து நான் வந்து இப்படி எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்லா வந்து ஜெல் பதத்தில் இருக்குது பாருங்கள். இது நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு இது அப்படியே நம்ம லிப்பில் அப்போம்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா உதடு ஆக்சுவலி நான் இதை வந்து ரெடி பண்ணி 3 நாள் ஆச்சு. நான் 3 நாளாக இதை வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். என் உதடு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.